ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ஹைதராபாதி ஸ்டைலில் ஹெல்தியான ராகி சேமியா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ராகி சேமியா செய்ய நான் அணில் சேமியா எடுத்திருக்கேன். ராகி சேமியாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு சேமியா மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்து அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை 2 நிமிஷம் ஊற வச்சு அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் இல்லைனா ஸ்டீமர் வெசலில் போட்டு 5 to 7 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு 2 to 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் அதில் சின்ன சின்னதாக நறுக்கின கேரட் ஒரு பாதி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதித்து 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அதில் வேக வச்ச சேமியாவை சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக அதில் கொஞ்சம் திருவின தேங்காவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ கைஸ்.